வெல்கம் டு அவர் சேனல் வாட்ஸ் இன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேரளா டைப் சிக்கன் கிரேவி. இது வந்து ரைஸோடவும் சப்பாத்தியோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் க்ளீன் பண்ணுறதுலேருந்து பார்க்கலாம். இங்கே 1 கிலோ சிக்கன் மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு கழுவிக்கலாம். நல்லா அழுக்கு போகிற மாதிரி கல்லுப்பு போட்டு வரைச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி 2 டைம் கழுவி எடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி கழுவிக்கலாம். தயிர் ஊற்றி கழுவும் போது சிக்கன்லேருந்து ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வராமல் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை நல்லா ஸ்மெல் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது 1 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 10 சின்ன வெங்காயம் நல்லா தேங்காய் எண்ணெயில் வணக்கி வச்சுருக்கு. இது நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் வணக்கி வச்சுருக்கு. இப்போது இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இது முடிச்சுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லித்தூளை வணக்கி வச்சதோட 10 வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கழுவி வச்ச சிக்கன் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரை தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம சிக்கனை ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா சிக்கனில் இருக்க பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் ஒரு நல்ல மனம் இருக்கும். அந்த மனமே பயங்கரமாக இருக்கும். நாங்கள் எங்கே சிக்கன் பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த குக்கரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு 1 கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ மசாலா கலக்கி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம்.
அரிசி கழுகுன தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கு. எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த தண்ணியும் ஊற்ற கிடையாது. யூஸ்வலாக சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும், அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வந்துடட்டும். குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கிரேவி நல்லா செட் ஆகும். கிரேவி செட் ஆகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் பொடியை போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். For more videos, please subscribe to this channel.